எழுதினது மா.பொ. சிவஞானம். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1906ஆம் ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்பட்டது. 1906ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாள் சென்னையில் 1000 விளக்கு வட்டம் கால்வன் குப்பம் என்னும் பகுதியில் மா.பொ. சி. பிறந்தார். சிவஞானம், மா.பொ. சிவஞானம் 1906ஆம் ஆண்டு ஜூன் 26. தந்தை பொன்னுசாமி, தாயார் சிவகாமி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் ஞான பிரகாசம். சிவஞானத்தோட இயற்பெயர் ஞான பிரகாசம். மா.பொ. சி அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. ஆனால் சரபெயர் என்ற முதியவர் ஒருவர் சிவஞானி என்ற இவர் பெயரை மாற்றி அழைத்தார். 1931 காந்தி இர்வின் ஒப்பந்த காலத்திலே பேராய் காட்சிகளாக ஆக்க வழிபட்டு வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டார். 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நாளாகும். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்றனர். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் எங்களுக்கு வேண்டும் என்றனர். தலைநகர் காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்க முன்வந்தவர் ராஜாஜி. ஆசிரியர் குறிப்பு: சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் மா.பொ. சிவஞானம் இவர் எப்படி அழைக்கப்பட்டார்னா சிலம்பு செல்வர் தான் மா.பொ. சிவஞானம். விடுதலை போராட்ட வீரர் ஆவார். 1952 முதல் 54 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் 72 முதல் 78 வரை சட்டமன்ற மேலவை தலைவராகவும் பதவி வகித்தார். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் மா.பொ. சிவஞானம். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவரது நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைத்தது. அதாவது தமிழக அரசு திருத்தணியிலும் அப்புறம் சென்னையில தியாகராய நகர்லயும் இவருக்கு சிலை அமைத்துள்ளது. யாருக்கு? மா.பொ. சிவஞானத்துக்கு. அடுத்து, ஆஸ்திரியா நாட்டு தலைநகரமான வியன்னாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் பேப்பரிஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து, மங்கையராய் பிறப்பதற்கே எம்.எஸ். சுப்புலட்சுமி 17 வயதில் சென்னை மியூசிக் அகாடமியில் மேதைகள் முன் கச்சேரி செய்து பாராட்டை பெற்றார் எம்.எஸ். சுப்புலட்சுமி. மீரா திரைப்படம் மிக பெரிய வெற்றியை அவருக்கு கொடுத்தது. ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடியவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. அண்ணல் மீரா பாடலை பாட சொன்னார். 1947 காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்று அப்பாடலை சென்னை வானொலி ஒளிபரப்பியது. அப்பாடல் ஹரிதும் ஹரோ என்னும் மீரா பஜன் 1947. அடுத்து 1954 ஃபர்ஸ்ட் எப்ப பாட வந்தாங்க? 17 வயசுலயே பாட வந்தாச்சு எம்.எஸ். சுப்புலட்சுமி. மங்கையராய் பிறப்பதற்கேங்கிறதுல சொல்லியிருக்காங்க. 1954 தாமரை அணி விருது பெற்றார். தாமரை அணி விருது பெற்ற போது ஹெலன் கெல்லர் இவரை தொட்டு பார்த்தார். 1954. 1963 இங்கிலாந்திலும் 1966 ஐநா அவையிலும் பாடினார். 1954 தாமரை அணி விருது பெற்றார். அப்போது விருது பெற்ற போது ஹெலன் கெல்லர் இவரை தொட்டு பார்த்தார். 1963 இங்கிலாந்திலும் 1966 ஐநா அவையிலும் பாடினார். 63, 66 இவர் குரலில் பதிவு செய்யப்பட்ட வேங்கட சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்க தொடங்கியது. எம்.எஸ். சுப்புலட்சுமி.
1974 நோபல் பரிசுக்கு இணையான மகேஷேஷ விருது இவரது இசைக்கு கிடைத்த மகுடம். இவ்விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் இவரே. மகேஷேஷ விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யாருன்னு கேட்டா எம்.எஸ். சுப்புலட்சுமி. கிடைத்த வருடம், நோபல் பரிசுக்கு இணையாக கிடைத்த அந்த மகேஷேஷ விருது கிடைத்த வருடம் 1974. குறையொன்றுமில்லை எனும் பாடலை பாடியவரும் எம்.எஸ். சுப்புலட்சுமி. அடுத்து பால சரஸ்வதி. பால சரஸ்வதி பரதநாட்டிய கலைஞர். யாருங்க? பரதநாட்டிய கலைஞர். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணத்தை மாற்றியவர். இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றார். 7 வயதில் காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்தை காண முதலில் மேடை ஏறினார். 7 வயதில். பண்டிட் ரவிசங்கர் இவரை பாராட்டினார். ஜனகணமன என்ற பாடலுக்கு மெய்ப்பாடல்களோடு ஆடினார். நாட்டு பாடலுக்கு நடனமாடியது அதுவே முதலும் இறுதியும் ஆகும். நாட்டு பாடலுக்கு நடனமாடியது அதுவே முதலும் இறுதியும் ஆகும். பரதமாடினார். பால சரஸ்வதி பேரை கட்டிட்டேன். பால சரஸ்வதி இவங்க தான் வந்து முதலையும் கடைசியாவும் இந்த ஜனகணமான பாடல்களுக்கு, ஜனகணமன அப்படிங்கிற பாடலுக்கு நடனமானது. டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு நடனமாடினார். எங்க? டோக்கியோல. ராஜம் கிருஷ்ணன் இலக்கியவாதி. ராஜம் கிருஷ்ணன் வந்து இலக்கியவாதி. ராஜம் கிருஷ்ணன் இலக்கியவாதி. வேருக்கு நீர் என்ற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். வேருக்கு நீர் என்ற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் தான். முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன், இலக்கியவாதி. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம். பாரதியோட வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்டப்பெற்ற ஒன்றாகும். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதிங்கிற தலைப்புல இதை எழுதியிருக்காங்க. அதுல வந்து யாரோட வரலாறுனா பாரதியாரோட வரலாறு. தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் என்ற புதினமாக்கினார். இது வந்து இந்த வாட்டி குரூப் 4 எக்ஸாம்ல வந்திருக்கு. கரிப்பு மணிகள், தொழிலாளர்களோட உவர்ப்பு வாழ்க்கைய கரிப்பு மணிகள் அப்படிங்கிற தலைப்புல வந்து புதினமாக்கியிருக்காங்க. இந்த புதினத்தை எழுதினது யாரு அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன். ஞாபகம் வச்சுக்கோங்க. வேருக்கு நீர் அதுக்காண்டி அவார்டு கிடைச்சிருக்கு சாகித்ய அகாடமி. களப்பணி ஆற்றி கதை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படி ஒரு புதினம். அதுக்கடுத்து கரிப்பு மணிகள்ங்கிற ஒரு புதினம் தொழிலாளர்களோட உவர்ப்பு வாழ்க்கையை பத்தி கூறினது. நீலகிரி படுகர் இன மக்கள் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து குறிஞ்சி தேன் அப்படிங்கிற ஒரு புதினத்தை எழுதினாங்க. நீலகிரி படுகர் இன மக்கள் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து குறிஞ்சி தேன்கிற என்னும் புதினத்தை எழுதினாங்க. அடுத்து மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவதே அலைவாய் கரையில் அப்படிங்கிற ஒரு புதினம். மீனவர்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சிக்கல்களை பேசுறது அலைவாய் கரையில் புதினம். அடுத்து வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டுவதை சுட்டிக்காட்டவையே சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் ஆகிய புதினங்கள். வேளாண் தொழிலாளர்களோட வேளாண்மை தொழிலாளர் பண்ற அந்த விவசாயிகளை பத்தி உழைப்ப சுரன்றத சுட்டி காட்டுறது தான் இந்த சேற்றில் மனிதர்கள், அப்புறம் வேருக்கு நீர். இந்த புதினங்கள் எல்லாமே வேளாண்மை மக்களை பற்றி குறிப்பிடுவது. அடுத்து குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுக்கும் அவல உலகை கூட்டு குஞ்சுகள் அப்படிங்கிற ஒரு புதினம். கூட்டு குஞ்சுகள் வந்து குழந்தைகளோட உடலையும் மனதையும் நொறுக்கும் அவல உலகை பற்றி கூறுவது அந்த கூட்டு குஞ்சுகள்ங்கிற புதினம். அடுத்து பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே மன்னகத்து பூந்துளிகள் அப்படிங்கிறதுல பெண் குழந்தைகளோட கொலைக்கான காரணங்களை ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க. மன்னகத்து பூந்துளிகள். அப்போ பார்த்துக்கோங்க, சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர், கூட்டு குஞ்சுகள், மன்னகத்து பூந்துளிகள், அதுக்கடுத்து அலையாய் கரையில், அதுக்கப்புறம் குறிஞ்சி தேன், அதுக்கடுத்து கரிப்பு மணிகள், அடுத்து பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி, அதுக்கப்புறம் வந்து
கலப்பனைங்கிற ஒரு கலப்பனை ஆட்சிய கதைகள் எழுதிக்காங்க, உருவாக்குனாங்க. அப்புறம் வேருக்கு நீர், இது எல்லாமே வந்து கலப்பனை ஆட்சி தான் கதைகளே உருவாக்கியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா இடத்துலயும் ஸ்பாட்டுக்கு போய் அந்த விஷயத்தை போய் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு கதையா வந்து டக்கு டக்குன்னு போய் எழுதுறது. அதுக்கடுத்து கிருஷ்ணமால் ஜெகநாதன், இந்திய அரசின் தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசின் வாழ் உரிமை விருது, சுவிட்சர்லாந்தோட காந்தி அமைதி விருது என பல உயரிய விருதுகளை பெற்றவங்க தான் கிருஷ்ணமால் ஜெகநாதன். பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர். பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர். உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழுபவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தார். தாமரை திரு விருது இந்திய அரசால, ஸ்வீடன் விருது வந்து ஸ்வீடன் அரசால வாழ் உரிமை விருது, அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து அரசால காந்தி அமைதி விருது, பல உயரிய விருதுகள் பெற்றவர் கிருஷ்ணமால் ஜெகநாதன். கிருஷ்ணமால் ஜெகநாதன் வந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தார். உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழுபவருக்கு வேறு பணிகள் கொடுத்து வருமானம் ஈட்டி கொடுத்தார் கிருஷ்ணமால் ஜெகநாதன். அடுத்து சின்னம் பிள்ளை. நம் இந்திய நாட்டு நடுவண் முதன்மை அமைச்சராக இருந்தவர் மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண்ணாற்றல் விருது பெற்றவர். ஸ்ரீதி சக்தி புரஸ்கார் பெற்றவர். பெண் ஆற்றல் விருது சின்னம் பிள்ளை. தமிழக அரசின் அவ்வை விருதையும் துர்ஷனின் பொதிகை விருதையும் பெற்றுள்ளார். தமிழக அரசின் அவ்வை விருதையும் தூர்தர்ஷனின் பொதிகை விருதையும் பெற்றவர் சின்னம்பிள்ளை. அண்மையில் தாமரை திரு விருதையும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். அப்ப அவ்வை விருது, பொதிகை விருது, தாமரை திரு விருது. அவ்வை விருது, தூர்தர்ஷனோட பொதிகை விருது, தமிழக அரசோட அவ்வை விருது, அதுக்கடுத்து அண்மையில தாமரை திரு விருது எல்லாத்தையும் பெற்றது யாரு அப்படின்னா சின்னம்பிள்ளை. வாஜ்பாய் கையால வாங்கியிருக்காங்க பெண்ணாற்றல் விருது. ஸ்ரீதி சக்தி புரஸ்கார் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. இது நம் இந்திய நாட்டு நடுவண் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களோட கைகளால் பெண்ணாற்றல் விருதும் வாங்கியிருக்காங்க. அடுத்து சங்க இலக்கியத்தில் அறம். சங்க இலக்கியத்தில் அறம். சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம்தான் சங்க காலம். அறநெறி கால அறங்கள் சமயம் சார்ந்தவை. சங்க இலக்கிய அறங்கள் இயல்பானவை. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வதை அர்னால்டு கூறுகிறார். கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு அப்படின்னு சொல்லிட்டு திறனாய்வதை அர்னால்டு கூறுகிறார். இம்சை செய்தது மறுமைக்கும் ஆம் என்னும் அறிவியலை வணிகன் அல்லன் என சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய் பற்றி ஏனிச்சேரி முடமோசியர் குறிப்பிட்டுள்ளார். இப்பிறப்பில் அறம் செய்தால் அதன் பயனை மறுபிறப்பில் பெறலாம் என வணிக நோக்கு கூடாது. மன்னர்களுடைய செங்கோலும் குடையும் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன. அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் ஊன்பொதி பசுங்குடையார். நன்றும் தீதும் ஆய்தல் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி. செம்மை சான்ற காவிதி மாக்கல் என்ற அமைச்சர்களை மாங்குடி மருதனார் போற்றுகிறார். செம்மை சான்ற காவிதி மாக்கல் என்ற அமைச்சர்களை மாங்குடி மருதனார் போற்றுகிறார். அறம் கூறு அவயம் பற்றி அறம் அற கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு. அறம் கூறு அவயம் பற்றி அறம் அற கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு. தம்மை விட வலிமை குறைந்தோரோடு போர் செய்வது கூடாது என்பதை அவ்வூர் முழங்கிலார் குறிப்பிட்டிருக்கிறார். செல்வத்தின் பயனை ஈதல் துய்ப்பம் எனின் தப்புன பலவே என்றார் மதுரை கணக்காயர் மகனான நக்கீரர். மதுரை கணக்காயர் மகனான நக்கீரர். இது வந்து டிஎன்பிசியில் வந்திருக்கு. செல்வத்தின் பயனை ஈதல் துய்ப்பேம் எனினே
தப்புநல பலவே என்றார் மதுரை கணக்காயர் மகனான நக்கீரர். எழுவரின் கொடை பெருமை சிறுபானாற்று படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எழுவரின் கொடை பெருமையை வந்து சிறுபானாற்று படையிலையும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடையேழு வள்ளல்கள் இருக்காங்களா, அவங்கள பத்தி. செல்வத்தின் பயனை ஈதல் துய்ப்பேம் எனின் தப்பு பலவே அப்படின்னு சொன்னது மதுரை கணக்காயர் மகனான நக்கீரனார், மறந்துடாதீங்க. அடுத்து வந்து எழுவரின் கொடை பெருமை பத்தி சொன்ன சிறுபானாற்று படையிலும் பெருஞ்சித்திரனாருடைய பாடலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து 10 சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ளது. ரீசெண்டா ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல அது கேட்டிருந்தாங்க. சேர அரசர்களோட கொடைப்பதிவை வந்து எதுல சொல்லியிருந்தாங்க, கொடையை பற்றி எந்த நூல்ல சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வள்ளல்கள் இல்லோர் ஓக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர். வள்ளல்கள் எப்படிலாம் போற்றப்பட்டாங்கன்னா, இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன், இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என போற்றப்பட்டனர். வழங்குவதற்கு பொருள் இருக்கிறதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை நக்கீரர் பாராட்டுகிறார். அதாவது என்ன கேட்டாலும் இப்ப வந்து கொடுக்கறதுக்கு பொருள் இருக்கான்னு பார்க்காமலே கொடுக்கிற அந்த குணம் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா, பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை நக்கீரர். பெருஞ்சாத்தனை வந்து என்ன யார் பர்றாரு, நக்கீரர். சோ யாருக்கு அந்த குணம் இருக்குன்னா, பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தன். வள்ளலின் பொருள் இரவலின் பொருள் வள்ளலரின் வறுமை இரவலின் வறுமை என்று பெரும்பதுபனார் குறிப்பிடுகிறார். வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் வள்ளலரின் வறுமை இரவலனின் வறுமை என்று பெரும்பதுமனார் குறிப்பிடுகிறார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று என்கிறார் ஔவையார். உலகமே வறுமையா இருந்தாலும் கொடுக்கிற அந்த இயல்பும் கொடுக்கிற மனப்பான்மையும் கொடுக்கிற எண்ணம் அதே மாதிரி பொருளை எப்படியாவது கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றவங்க யாருன்னா அதியமான், அந்த அதியன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா ஔவையார் புகழ்கிறார். அடுத்து இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடுகோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு என்கிறார் நற்செல்லையார். அந்த கடையேழு வள்ளல்களுமே அப்படிதான். அதாவது அதனாலதான் அவங்க கடையேழு வள்ளல்கள் 7 பேருமே அப்படிதான். என்ன கேட்டாலும் என்ன இருந்தாலும் அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி உள்ள ஒரு வழி, அவங்களுக்குன்னு ஒரு தனி வழி வச்சிருப்பாங்க. அப்படிதான் நற்செல்லையாரும் இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடுகோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு என்கிறார் நற்செல்லையார். சேரலாதனோட இயல்பு தான். அடுத்து பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர். பேகனை பத்தி யாசுவா பரண சொல்லியிருக்காரு, மறுமை நோக்கி கொடுக்காதவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பரிசிலின் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பமாக என குமணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிடுகிறார். அதாவது குமணன் என்ன நினைச்சார்னா, பரிசே வாங்காம போனவரு தன் நாட்டையே நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற துன்பத்தோட பெரிய துன்பமாக வருந்துவது யாருன்னா பெருந்தலை சாத்தனார். அதாவது குமணன் வந்து சொல்றாரு. குமணன் வந்து நினைச்சாராம், இந்த மாதிரி பரிசே வாங்காம நம்ம போயிட்டான் அப்படின்னு ஒருத்தன் போயிட்டான் நம்மகிட்ட இருந்து அப்படின்னா நம்ம நாட்டையே நம்ம இழந்து துன்பத்தோட பெரிய துன்பமா நினைச்சது வந்து குமணன் அப்படின்னு சொல்லிட்டு குமணனை பத்தி பெருந்தலை சாத்தனார் வந்து குறிப்பிடுறாரு. எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடி காரிகையை கபிலர் குறிப்பிடுகிறார். மலையமான் திருமுடி காரிகையை வந்து என்ன சொல்றாங்க, எல்லாவற்றையும் கொடுப்பவன் தான் மலையமான். திருமுடி காரிகையை கபிலர் குறிப்பிடுகிறார். அடுத்து ஈயாமை இழிவு இறப்போக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என்றெல்லாம் கலித்தொகையில்
கூறப்பட்டுள்ளது. கலித்தொகையில் என்ன சொல்லியிருக்காங்க? ஈயாமை, அதாவது கொடை கொடுக்காம இருக்கிறது, இழிவு, இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் என்பது மேலானது என்றெல்லாம் கலித்தொகையில் கூறப்பட்டுள்ளது. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் புறநானூற்றில் புலப்படுத்தப்படுகிறது. அவர் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனோட அந்த குணம், பெரிய உள்ளம் புறநானூற்றுல புலப்படுது. அப்ப அதுல சொல்லியிருக்காங்க அவரை பத்தி. அடுத்து, உதவி செய்தலை ஈழ்த்து பூதன் தேவனார், அதாவது உதவி செய்தலை ஈழ்த்து பூதன் தேவனார் உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார். உதவியாண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதவியாண்மை, உதவி செய்தலை ஈழ்த்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பூதன் தேவனார் உதவியாண்மை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். பிற துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்துவனா குறிப்பிடுகிறார். பிற துன்பத்தை என்ன பண்ணணும்? நம்ம கஷ்டமா கருதி அது துன்பமா தீர்ப்பதை நம்ம பண்ணணும். அப்ப பிற துன்பத்தை நம் துன்பமாக கருதி உதவணும். அதுக்கு அப்படி உதவுறோம் அப்படிங்கிறதா உதவணுங்கிறத நல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு நல்லந்துவனா சொல்றாரு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிற துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுறது நல்ல உள்ளம் படைத்தவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் நல்லந்துவனார். பாட்டு கூட இருக்கு. பிற துன்பத்தை தம் துன்பமாக கருதி, ஒரு விஜய் சாங்ல வரும். அது சரியா எனக்கு அந்த டோன் ஞாபகம் இல்லை, ஆனா அது ஞாபகம் இருக்கு. ஒரு விஜய் சாங்ல தான் வரும். பிற துன்பம் தன் துன்பம் போலாகினான், தலைவன் படம் நினைக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிற துன்பத்தை தன் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்துவனா குறிப்பிடுகிறார். அடுத்து, உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நல் வேட்டனா குறிப்பிடுகிறார். உண்மையான செல்வம்ங்கிறது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் சொல்லிட்டு நல்வேட்டனா குறிப்பிடுகிறார். அடுத்து, உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும். உறவினர் கெட வாழ்பவனோட பொலிவு அழியும் என்று பெருங்கடுங்கோ குறிப்பிடுகிறார். உறவினரை கெடுக்கணும்னு நினைக்கிறவன் அவன் வாழ்வுதான் என்ன பண்ணும்? அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்கடுங்கோ குறிப்பிடுகிறார். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. செல்வம் அப்படிங்கிறது என்னது? சிந்தையோட நிறைவு. தமிழ் இலக்கியம் குறிப்பிடப்படுது. செல்வம்ங்கிறது சிந்தையோட நிறைவுன்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து, நிறைவடைகிறவனே செல்வன் என்கிறது சீன நாட்டு தாவோவியம். நிறைவடைகிறவனே செல்வன் என்கிறது சீன நாட்டு தாவோவியம். வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்ற கருத்தை பொய்யா சென்னா பொய்படு பரியா வயங்கு சென்னா என்ற இலக்கியங்கள் கூறுகின்றன. அது அந்த எழுத்துக்கள்லாம் அந்த ரொம்பையும் கரெக்டா உள்ள எழுத்துக்கள்லாம் தமிழ்ல நம்மளால வாசிக்கவே முடியாது. ஸ்பெல்லிங்கை பார்த்தே அப்படியே போயிடுவாங்க சில பேர்லாம். அதனால கொஞ்சம் இதாக தொடர்ச்சியா வாசிக்கிறனால டயர்ட் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. வாய்மை பேசும் நாவே நம்ம எப்படி இருந்தாலும் முடிச்சிடணும். அதுக்கு தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன், உங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்ற கருத்தை பொய்யா சென்னா பொய்படு பரியா வங்கு சென்னா என்று இலக்கியங்கள் கூறுகின்றன. நாக்கு ஓர் அதிசய திறவுகோல். நாக்குங்கிறது ஓர் அதிசய திறவுகோல். பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுது. பிழையா நன்மொழி என்று வாய்மையை என்ன பண்ணுது? நற்றினை குறிப்பிடுகிறது. கிபி 6ஆம் நூற்றாண்டு நற்றினையில என்ன சொல்லியிருக்கு? பிழையா நன்மொழி, சரியா அப்படின்னு சொல்லிட்டு வாய்மையை சொல்றாங்க. நாக்குங்கிற ஒரு அதிசய திறவுகோல். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறளையும் ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க. பொய்யா சென்னா பொய்படு பரியா வாங்கு சென்னா, இதெல்லாம் இலக்கியங்கள் கூறப்பட்டிருக்கு. உண்மையை தான் பேசணும். அதான் வாய்மையை பேசும் நாவே உண்மையான நா. அப்ப நிறைவடைகிறவனே செல்வன் என்று சீன நாட்டு தாவோவியம் கூறுகிறது. ஓகே, ஒரு ரீகால் பண்ணிக்கிடுவோம் போகும்போதே. அடுத்து, கிபி 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரை சிற்றரசர் போதி தர்மர் 6ஆம் நூற்றோட தொடக்கத்துல காஞ்சி மாநகரத்தோட சிற்றரசுல போதி தர்மர் சீனாவுக்கு சென்றார். பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார். அதிலிருந்து உருவானது ஜென் தத்துவம். இது நம்ம ஒரு ஹாஃப்
உண்மையை வந்து அந்த 7ஆம் அறிவு படத்துல சொல்லியிருப்பாங்க. 6ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்ததுதான் போதி தர்மர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ருதிகாசன். அடுத்து வந்து மாநகரத்தோட இந்த சிட்ரஸ் காஞ்சி ஊருக்கு தான் அதெல்லாம் சொல்லுவாங்க, காஞ்சிபுரத்துலதான் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாமே சிற்றரசர் தான் போதி தர்மர். சீனாவுக்கு ஒரு கட்டத்துல போவாரு. பௌத்த சமய தத்துவத்தோட ஒரு பிரிவை வந்து அவர் போதிப்பாரு. அதுல இருந்து உருவானதுதான் அந்த ஜென் தத்துவம் அப்படிங்கிறது ஞாபகம். அடுத்து ராமானுஜர் நாடகம். ஓகேவா? நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம், 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி மலர், தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். ராமானுஜர், கூரேஷர், முதலியாண்டான் ஆகிய மூவரும் பூரணரை சந்தித்து திருமந்திர திருவருளை பெற வந்தனர். பூரணரை சந்தித்து திருமந்திர திருவருளை பெற வந்தனர். சரி, இதை ஞாபகம். நாளுக்கு ஒரு முறை வளர்வது சண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை வளர்வது பிரம்ம கமலம். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. 12 ஆண்டுக்கு ஒரு முறை வளர்வது குறிஞ்சி மலர், தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே வளர்வது மூங்கில். சரியா? அடுத்து திருமகளுடன் கூடிய நாராயணனின் திருப்பாதங்களை புகலிடமாக கொள்கிறேன். திருவருடன் சேர்ந்து நாராயணனை வணங்குகிறேன். பூரணர் தாம் கூறிய திருமந்திரத்தை வேறு யாரிடமாவது கூறினால் நரகமே கிட்டும் என்றார். அரு மந்திரம் அனைவருக்கும் தெரிந்தால் துன்பத்தில் உழன்ற பேதை வாழும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களின் பிறவி பணி நீங்க பெறுவார்கள் என்று ராமானுஜர் கூறினார். பூரணர் ராமானுஜரிடம் தன் மகன் சௌமிய நாராயணனை அடைக்கலமாக அளித்தார். அடுத்து ஜெயகாந்தம் நினைவு இதழ். நினைவு இதழ் கருத்தாளமும் வாசக சுவையும் கலந்த இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் அப்படிங்கிறவர் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர். இவருக்கு கிடைத்த விருதுகள் 10 குடியரசுத் தலைவர் விருது, உன்னை போல ஒருவன் திரைப்படம். எதுக்கான உன்னை போல ஒருவன் திரைப்படத்துக்காக இந்த ஜெயகாந்தனுக்கு விருது கிடைத்தது. அடுத்து குடியரசுத் தலைவர் விருது, சாகித்ய அகாடமி விருது, சில நேரங்களில் சில மனிதர்கள். உன்னை போல ஒருவன் படத்துல இவர் ஜெயகாந்தனுக்கு விருது கிடைச்சது. என்ன விருதுனா குடியரசுத் தலைவர் விருது. அடுத்து சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது சில நேரங்களில் சில மனிதர்களை புதினத்துக்காக கிடைச்சிச்சு. சோவியத் நாட்டு விருது, இமயத்துக்கு அப்பால் சோவியத் நாட்டு விருது. அடுத்து ஞானபீட விருது அப்படிங்கிறது வந்து இவருக்கு கொடுத்தாங்க. தாமரை திருவிருதும் கொடுத்திருக்காங்க. ஞானபீட விருது, தாமரை திருவிருது. அடுத்து தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் ஜெயகாந்தன். அடுத்து கலைத்தன்மைக்கு எந்தவித குறையும் வராமல் கலாதேவியின் காதர் கணவனாகவும் சமுதாய தாயின் அன்பு புதல்வனாகவும் இருந்தவர் ஜெயகாந்தன். கலைப்பணி புரியவே எழுதியவர். கலைப்பணி என்றாலே சமூக பார்வை அடக்கம். ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதே இல்லை. அசோகமித்திரன் படிக்காத மேதை என்று குறிப்பிடப்படும் அவர் சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து உணர்ந்து மட்டுமின்றி வாழ்க்கையும் ஆழமாக படித்தவர். இவருடைய சிறுகதை தொகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள். திரும்ப பார்ப்போம். குருபீடம் சிறுகதை தொகுப்பு ஜெயகாந்தனோடது. குருபீடம், யுகசாந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள். சோ இது எல்லாமே வந்து இவருடைய அந்த சிறுகதை தொகுப்பு. அடுத்து குறும்புதினங்கள் பார்த்துருவோம். குறும்புதினங்கள் ஜெயகாந்தனோடது. சரிதா? பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு. திரும்ப வாசிக்கிறேன். பிரளயம்,
இதெல்லாம் குறும் புதினங்கள். ஜெயகாந்தன் எழுதினது. பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாள். அடுத்து புதினங்கள். பாரிஸுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இதெல்லாம் அவர் எழுதிய புதினங்கள். பாரிஸுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். புதினங்கள். அடுத்து மொழிபெயர்ப்புகள். வாழ்விக்க வந்த காந்தி, பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கையின் வரலாற்றின் தாக்கம். இதெல்லாம் இவருடைய மொழிபெயர்ப்புகள். ஒரு கதாசிரியரின் கதை, முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு. ஓகே, வாழ்விக்க வந்த காந்தினா பிரெஞ்சு மொழியில வந்த காந்தி வாழ்க்கையோட வரலாற்றோட தாக்கம். ஒரு கதாசிரியரின் கதை, ஒரு கதாசிரியரின் கதைன்னு பார்த்தா முன்சி பிரேமசந்தி வாழ்க்கை வரலாறு. பாரிஸுக்கு போ, புதினத்துக்கு 300 எழுதியுள்ளார். அடுத்து இந்தியாவின் மகத்தான சாதனை பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்து மிகப்பெரிய சவாலும் அதுவே. இந்தியாவின் மகத்தான சாதனை பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தது மிகப்பெரிய சவாலும் அதுவே என்றார். தாக்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதை எழுதியுள்ளார். தாக்கத்திற்கு அப்பால். அடுத்து சிறுகதை மன்னன் என்ற பட்டத்தை உடையவர் யாரு? ஜெயகாந்தன். சாகித்ய அகாடமி விருதையும் ஞானபீட விருதையும் பெற்ற இவருடைய கதைகள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அடுத்து ஒருவன் இருக்கிறான் எழுதுனது அழகிரிசாமி. துணையின்றி வாழும் நிலை இறங்கத்தக்கது. எப்படிப்பட்டவருக்கும் ஒரு துணை இருக்கும். அந்த துணைதான் மனிதனின் வேருக்கு நீர். அதில் மனிதன் துளிர்க்கும். மனிதனோட மனம் துளிர்க்கும். ஆசிரியர் குறிப்பு. நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகளை படைப்பதில் வல்லமை பெற்றவர், பெயர் பெற்றவர் கு. அழகிரிசாமி. நகைச்சுவை, சோக இலை ரெண்டுமே. கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் கு. அழகிரிசாமி. கரிசல் எழுத்தாளர்கள் இருந்தாங்களா, கி. ராஜா, நாராயணன், அவங்கலாம். அதுல மூத்தவர் கு. அழகிரிசாமி. இவர் முடிக்காத அவர் முடிச்சேன்னு சொன்னால கி. ராஜா, நாராயணன், அதான் சொல்றாங்க. அடுத்து கி. ராவுக்கு இந்த வந்துருச்சு. கி. ராவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை. கு. அழகிரிசாமி கதைகள் என்ற தொகுப்பில் ஒருவன் இருக்கிறான் என்ற கதை இடம்பெறுகிறது. ஒருவன் இருக்கிறான்ங்கிறது கு. அழகிரிசாமி கதை தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டது. அவ்வளவுதான். 10ஆம் வகுப்பு தமிழ் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 10ஆம் வகுப்பு உங்களுக்கு என்ன வந்துடும்? இங்கிலீஷ் வந்துடும். அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓகேவா?